ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்லா பர்ஃபெக்டாக க்ரிங்கிள் டாப்போட கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ரௌனி நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம். ப்ரௌனி, தம்ரூட், தம்மடை, ப்ளைன் கேக், முட்டை மிட்டாய்னு நம்ம எல்லாமே சேல் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம கம்மியான ரேட்டில் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரீ ஷிப்பிங்கோட. மறக்காமல் ஒரு முறையாவது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம 1 kg ப்ரௌனி மெஷர்மெண்ட் தான் சொல்ல போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி நல்லா க்ரிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜியான ப்ரௌனி கிடைக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஹெர்ஷீஸோட கொக்கோ பவுட்ரு தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்து மெலோவோட பிராண்டில் சாக்லேட், டார்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காசு கூட, அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது 195 வருது உங்களுக்கு. இது நல்லா டேஸ்ட்டே கொடுக்கும், நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அடுத்து பாரிஸோட ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிட்டேன். நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேனோ அதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடிசாக டார்க் சாக்லேட்டை நறுக்கி வச்சுக்கலாம். 100 கிராம் அளவு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அடுத்து மைதா 130 கிராம் அளவு எடுத்துக்கலாம். அடுத்து பவுட்ரு பண்ண சுகர் 200 கிராம் அளவு எடுத்துக்கலாம். அடுத்து கொக்கோ பவுடர் 20 கிராம். அடுத்து ப்ரௌன் சுகர், நீங்கள் பாதி கொக்கோவும் பாதி ப்ரௌன் சுகரும் சேர்த்துக்கலாம். அது ஒரு 20 கிராம் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி அளந்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் டார்க் சாக்லேட்டை சின்னமாக சேர்த்துக்கிறேன். அது கூட பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நான் மில்க் மிஸ்ட் பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு 170 கிராம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நம்ம இப்போ மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சோன்னே மேலே ஒரு பாத்திரம் வச்சு நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா மெல்ட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஓவன்லே ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெல்ட் ஆயிரும். இதை டேரெக்டாக நம்ம தண்ணியில் வைக்காமல் கொஞ்சம் ஆவிப்படுற மாதிரி டபுள் பாயிலிங்கில் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லா சீக்கிரம் மெல்ட் ஆகி கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லா சைடும் மெல்ட் ஆகி கிடைக்கும். நீங்கள் அதே மாதிரி சாக்லேட்டை செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் மெல்ட் ஆயிரும். உங்களுக்கு இந்த ஃபஜ்ஜியான ப்ரௌனி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ராகி ப்ரௌனி, டாப்லரான் ப்ரௌனி, கிட்கேட் ப்ரௌனி, நட்ஸ் ப்ரௌனி, ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி, சாக்லேட் ஓவர்லோடட் ப்ரௌனின்னு எல்லா விதமான ப்ரௌனியையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி பிளாண்டி அப்படின்னு எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து 4 முட்டை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு முறை நம்மக்கிட்ட வாங்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்மளோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பவுட்ரு பண்ண சுகரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ப்ராஃபிட்டை விட நல்லா குவாலிட்டியாக கொடுக்கணுன்னு தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். கண்டிப்பாக ஒரு முறையாவது நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முட்டை மிட்டாய், தம்ரூட், தம்மடை, ப்ளைன் கேக் எது வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே ப்ரௌன் சுகரில் வேணும்னாலும் செய்யலாம், இல்லை நீங்கள் ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி செய்யலாம். அது உங்களோட விருப்பம்தான்.
நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மைதாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை நான் பிஸ்னஸாக ட்ரை பண்ணணுன்னாலும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே இதை ட்ரை பண்ணலனாலும் இந்த மாதிரி மெத்தடில் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு 100% பர்ஃபெக்டாக கிடைக்கும். இல்லைனா நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை வச்சு நீங்கள் டைரெக்டாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுட்ரு கொஞ்சம் நல்ல பிராண்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம எந்தளவுக்கு குவாலிட்டியான நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போது நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணாமல் ஓரளவு நல்லா எல்லா சைடும் கலந்து விடுற மாதிரி மிக்ஸ் பண்ணி இதை நான் ஒரு டின்னில் பட்டர் ஷீட் வச்சு ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இதை நான் 2 ட்ரேயில் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்திருக்க பேட்டரில் எனக்கு இந்த மாதிரி சின்ன ட்ரேயில் 2 ட்ரே அளவு வந்தது. இதை நீங்கள் ஒரே ட்ரேலனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் மிக்ஸ்டு டாப்பிங் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டாப்லரான் சாக்லேட் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் டாப்லரான் சாக்லேட்டோட டாப்பிங்ஸோடு வேணும்னா நீங்கள் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு இம்போர்ட்டட் சாக்லேட், அதாவது ஃபாரின்லேருந்து உள்ள சாக்லேட் தான். இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்மளுக்கு நார்மலாக ட்ரிபிள் சாக்லேட், டபுள் சாக்லேட்லாம் நார்மல் சாக்லேட்டை விட இந்த மாதிரி சாக்லேட் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். செம ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டாப்லரான் சாக்லேட் நம்மளுக்கு சும்மா சாப்பிடவே அவ்வளோ சுவையாக சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த ப்ரௌனி கூட அட்டகாசமான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த சாக்லேட் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கிட்கேட், ஓரியோ பிஸ்கெட் இந்த மாதிரி எந்த டாப்பிங்ஸ் வேணாலும் சேர்த்து செஞ்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இதை நான் ஒரு ட்ரே ப்ளைனாக ஃபஜ்ஜி ப்ரௌனிக்காக ப்ளைனாக இதை நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். 10 மினிட்ஸ் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் ஓவனை. அடுத்து 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தாச்சு. எந்தளவுக்கு க்ரிங்கிள் டாப்போடு இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல ஃபஜ்ஜியான க்ரிங்கிள் டாப்போட ப்ரௌனி நம்மளுக்கு தயாராகியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இதை கூட நீங்கள் டாப்பிங்ஸாக எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இதை நீங்கள் ஐஸ்கிரீம் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம். ராகி ப்ரௌனி, வீட் ப்ரௌனின்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிளாண்டியும் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ்லேயும் நம்ம ப்ரௌனி பண்ணுறோம். உங்களுக்கு மினி பாக்ஸஸ் வேணும்னாலும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பராக ஃபர்ஜியாக இருக்கும். நம்மளோட டாப்லரான் ப்ரௌனி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட டாப்லரான் ஒயிட் சாக்லேட். மறக்காமல் இந்த ப்ரௌனியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம கொடுத்துருக்க இதே மெஷர்மெண்ட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் நம்மளோட டாப்லரான் ஒயிட் சாக்லேட் ப்ரௌனி. உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள்.